மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒபிசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் இந்த ஒபிசிட்டி என்னங்க என்னங்க பண்றது, இது எப்படிங்க குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். வெயிட்டை கூட்டுறதும் சரி குறைக்கிறதும் சரி எளிமை தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இதை கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சோம்னா மட்டும்தான் கஷ்டம். இன்னும் சொல்ல போனால் நாம வெயிட்டு கூட இருக்கிறோம், வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உடல் எடை ஒபிசிட்டின்ற வார்த்தைகளை கூட நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருந்தால் உங்களுடைய வெயிட் குறையாது, கூடிக்கிட்டே தான் இருக்கும் அல்லது அதே வெயிட்டில் தான் இருக்கும். பாருங்களேன், வார்த்தைகளை நாம் பயன்படுத்தப்படும் பொழுது அது உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் அது பதிவாகி அதை தான் செயல்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்றோம். அதனால அதை கூட என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, ஃபிட்னஸ், நான் இப்போ ஃபிட் ஆகிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிட்னஸ் ஆகிக்கிட்டு இருக்கின்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் நல்ல ஒல்லி ஆகிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் ஸ்லிம்மாக இருக்கேன், இப்போ நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா வார்த்தைகளில் மாற்றமே வாழ்க்கையில் மாற்றம், வார்த்தைகளில் மாற்றமே நமது ஆரோக்கியத்திற்கான மாற்றம். அவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் ஒல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைகளை முதல்ல மாற்றுங்க. குறைக்கவே முடியாதுன்ற மனநிலையை முதல்ல உடைங்க. ஆமாம், நிச்சயமாக உங்களுடைய உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக ஃபிட்டாக உங்களால் மாற முடியும். ஆமாம், அதற்கான எளிய வகை சில டிப்ஸை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்னைக்கு வராங்க. அவர்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் முதல்ல உடல் எடையை குறைப்பதற்கான சில மருந்துகளும் சேர்த்தே தான் இங்கே கொடுப்பாங்க. அப்போ அவங்க அப்படியே வெயிட்டும் அப்படியே குறைஞ்சு ஃபிட் ஆகிட்டே வருவாங்க. ஏன்னா வெயிட்டும் குறைஞ்சி ஃபிட் ஆனால் தான் அந்த நோய் சீக்கிரமாக குணமாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆமாம், அதாவது நீங்கள் எந்த ஒரு நோய்க்கு நீங்கள் மருத்துவமனைக்கு போனாலும் ஒரு வழியாக குணப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்ததுன்னா கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா, முதல்ல வெயிட்டை குறைங்க, போய் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க, ஏதோ ஒன்று பண்ணி வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க முதல்ல, அப்போதாங்க உங்கள் தைராய்டு சரியாகும், அப்போதாங்க உங்கள் சுகர் சரியாகும், இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் உங்கள் பிபிஓ தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் உடல் எடையை குறைத்து கொண்டு வாருங்கள், அப்போதான் உங்களுக்கு அடுத்த விஷயம் சரியாகும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஆனால் வெயிட்டை எப்படிங்க குறைக்கிறது அப்படின்றதுக்கு தான் அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா அப்படின்னு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ரைட், அப்போ எந்த வகையில் இந்த வெயிட்டை குறைக்கலாம், இந்த வெயிட்டு முதல்ல ஏன் ஏறுச்சு நமக்கு அப்படின்றத சில விஷயங்களை அனலைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குறைக்கிறதுக்கு. ஆமாம், இது பொதுவாக நம்ம உடம்புல வெயிட்டு போடுறதுல என்ன காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடல் பயன்படுத்தியது போக மீதி குப்பைகளை உடலில் இருந்து வெளியேற்றாமல் தேக்கமாச்சுன்னா அதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுல குறிப்பா நமக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கழிவுகளே அதிகமாக சேருது அப்படின்றோம். ஆமா, அப்ப தொப்பை இன்னைக்கு அதிகமா போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பூரா பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஃபேட்டு தான். இந்த எக்ஸஸ் ஃபேட்டு அப்படியே ஃபுல்லா அந்த லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட்டை நம்ம வெளியேற்ற உங்களுடைய வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இல்லைங்க, நான் பிளட் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், லிப்பிட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, எல்டிஎல், விஎல்டிஎல், ட்ரைக்ளிசரல் எல்லாமே நார்மலாக இருக்குதுங்க, ஆனால் நான் வெயிட்டாக இருக்கேன். அது ரத்தத்தில் ஓடக்கூடிய கொழுப்புகளை நம்ம அந்த மானிட்டரில் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா, நம்ம அந்த லேபில். ஆனால் உடலில் மஞ்சள் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மசில்ஸில் படியக்கூடிய அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது அதில் பார்க்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தான் நமக்கு ஒபிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை எப்படிங்க நம்ம குறைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பாக இது ஒர்க் அவுட் மூலமாக தான் அதிகமாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு மூலமாக அப்போனா குறைக்க முடியாதானா, நிச்சயமாக உணவு மூலமாகவும் குறைக்கலாம். கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவுகளாக நாம் எடுத்துக்கிடும் பொழுது நிச்சயமாக குறையும். இருந்தாலும் கூடவே சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், வேர்வை வெளியேற மாதிரி சில வேலைகள் பண்ணோம்னா இது எரிக்கப்பட்டு வியர்வைகளாக வெளியேற்றப்படும். அந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணலாம், வீட்டில இருந்தே எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ கொழுப்பை கரைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு எந்த உணவு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த விஷயம், நம்மளும் அடிக்கடி எல்லாம் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு, நம்ம ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக மெனக்கெட்டு பயன்படுத்தியிருக்கோம்னா இல்லை. ஆமாம், என்ன அப்படின்னா
அதாவது கொள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வாசகம் வந்து நமக்கு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆமா. அப்போ கொளுத்தவனா என்ன? நல்ல சாப்பிட தெரியாம சாப்பிட்டு, சரிங்களா? அப்படி ஃபுல்லா வந்து நல்ல ஃபுல் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்பால ஃபுல்லா படிஞ்சு போய் நிக்குதாங்க அப்படின்னா, அவர்களுக்கு கொள்ளு பெஸ்ட்டு. இந்த கொள்ளு குதிரைக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தது. ஆமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைக்கு ஏதாவது தொப்பை போட்டிருக்கா பார்த்தீங்களா? குதிரை தொப்பை போட்டா ஓட முடியுமா? அப்ப குதிரைக்கு ஸ்போர்ட்ஸ் குதிரைகளுக்கு இன்னைக்கும் கூட கொள்ளு உணவுகளை தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப அதுதான் அந்த ஃபிட்டா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த போனு, அந்த நெர்வு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிக்கப்படும் பொழுது அந்த மசில்ஸுக்கு அது பார்க்கறதுக்கே அழகா அப்படி அந்த ஸ்டெப் அடுக்கடுக்கான கட்டுகளாக இருக்கும். ஃபிட்னஸ், குதிரைக்கு அந்த ஃபிட்னஸ் கிடைக்கணும்னா கொள்ளு. அப்ப அந்த கொள்ளு உணவை நாம வந்து எடுத்துக்கப்படும் பொழுது ரொம்ப அருமையா நமக்கும் அந்த ஃபிட்னஸ் கிடைக்கும். இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் அத கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எல்லோ ஃபேட்டை குறைக்கிறதுக்கு கொள்ளு தாங்க பெஸ்ட். அதாவது நீங்க இந்த ஆடு வந்து உரிச்சிங்க அப்படின்னா அந்த ஆட்டோட தோலை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பூரா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொழுப்புகள் வந்து படிஞ்சிருக்கும். அந்த மேல் தோல்ல இருந்து உள்பக்கம் மஞ்சள் கொழுப்புகளா படிஞ்சிருக்கும். அத அது மாதிரி இந்த ஆடு உரிக்கக்கூடிய கடைகளை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா. அது மாதிரி நமக்கு நம்மளுடைய மசில்ஸ்ல அந்த லேயர் படைஞ்சிருக்கும். அவ்வளவுதான். அப்ப அதை வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த கொள்ளு அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கொள்ளை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, காலை உணவு நமக்கு வந்து கொள்ளு வந்து பெஸ்ட்டுங்க. அப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளு உணவு எடுக்கலாம். கொள்ளுவை பல வடிவத்துல நம்ம வந்து சாப்பிடலாம். கொள்ளு கஞ்சி, கொள்ளு ரசம், கொள்ளை வந்து முளைகட்ட வச்சு முளைகட்டின பயராக, முளைகட்டின தானியமாக நம்ம சாப்பிடலாம். கொள்ளை வேக வச்சு நீராவியில வேக வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து காலை உணவாக சாப்பிடலாம். அது கூட அப்படியே வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காலை உணவாக நம்ம வந்து சாப்பிடலாம். அப்ப காலை உணவாக கொள்ளு கஞ்சியோ கொள்ளு பயரை நம்ம வந்து நீராவியில் வேக வைச்ச அந்த கொள்ளு பயரையோ காலை உணவாக எடுத்துக்கங்க, பெட்டர். ஆமா. இதற்கப்புறம் எப்ப தண்ணி குடிச்சாலும் வார்ம் வாட்டரா சாப்பிடணும். வெயிட் குறைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப இனிமேல் என்ன பண்ணணும், எப்ப தண்ணி சாப்பிட்டாலும் கொஞ்சம் வார்ம் வாட்டரா சாப்பிடுங்க. இது கொழுப்பை கரைப்பதற்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப இந்த காலை உணவு கொள்ளு எடுத்தது போக அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்ப தண்ணி குடிச்சாலும் அந்த மாதிரி வந்து ஒரு வார்ம் வாட்டரா சாப்பிடுங்க. ரைட். இப்போ குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த மசில்ஸ் அதிகமா போட்டிருக்குங்க, அதுதாங்க என் வெயிட்டுக்கு காரணம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க. ஆமா. அதாவது என்னோட இடுப்பு பகுதி மட்டும் அதிகமா மசில்ஸ் போட்டிருக்கு, என்னுடைய வயிறு பகுதி மட்டும் அதிகமா மசில்ஸ் போட்டிருக்கு, தொடைப்பகுதி மட்டும் அதிகமா மசில்ஸ் போட்டிருக்கு. அப்ப அங்கதான் போய் உங்களுடைய எக்ஸஸ் ஃபேட் போய் ஸ்டோரேஜ் ஆகுது. அதுதான் விஷயம். அதுலதான் உங்களுக்கு அந்த வெயிட் இது. அதற்கு ஒரு அருமையான ஒரு எண்ணெய் இருக்குதுங்க. இந்த எண்ணெயை நீங்களே தயார் பண்ணலாம். அந்த எண்ணெயை மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு வந்தால் அருமையாக அந்த கொழுப்பு கரைக்கப்பட்டு உங்களுக்கு ஃபிட்னஸ் கிடைக்கும். அப்படி என்னங்க அந்த எண்ணெய், அந்த எண்ணெயை எப்படி செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா சொல்றேன், பயன்படுத்துங்க, பெட்டரா இருக்கும். இப்ப நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் சொல்யூஷன் கொடுக்குறோம். இப்ப சிகிச்சையே கால் பாகத்துல வந்து பண்ணிடுவோம். வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்களை எடுத்து கொழுப்பை கரைப்பதற்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸஸா எங்கேயாவது ஃபேட் இருக்குன்னா அதை கரைக்கிறதுக்குலாம் சில மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருவோம். கொடுத்து இது பண்ணி பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சூப்பரா ஃபிட் ஆகி வருவாங்க. ஒரு மாதத்துல 1 கிலோல இருந்து 3 கிலோ வரைக்கும் அப்படியே குறையும் படிப்படியா. இன்னொரு விஷயங்க, வெயிட்டை குறைக்கணும்னா நீங்க ஏதோ ஒரே மாசத்துல வந்து நான் 20 கிலோ குறைச்சிட்டேன், 30 கிலோ குறைச்சிட்டேன், அது மிகப்பெரிய தவறு. அது மாதிரியான தவறுகள் பண்ணிட வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒரே மாசத்துல 10 கிலோ 20 கிலோ குறைக்கிறேன், 30 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க பவுடர் வாங்கி சாப்பிட்டு குறைச்சிட்டீங்கன்னா திரும்பவும் அது விட்ட உடனே சர்ன்னு ஏறிடும். சரிங்களா? ஆமா, ரப்பர் பேண்ட் மாதிரி அப்படி எவ்வளவுக்கு இந்த பக்கம் எழுதுறோமோ அதுக்கு ஆப்போசிட்ல அந்த பக்கமும் வந்து போகும். அதனால வந்து அந்த அது மாதிரியான வந்து குறைக்கிறது மிகப்பெரிய தவறு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெயிட் நமக்கு எப்படி போட்டுச்சு? நம்ம வந்து நல்ல நைட்டு படுத்து தூங்குறப்ப கம்மியா இருந்தோம், காலையில எழுந்த உடனே டக்குன்னு ஒரு 30 கிலோ வெயிட் போட்டுச்சுன்னு என்னைக்காவது நடந்திருக்கா? கிடையாது. படிப்படியா 1 கிலோ 1 கிலோவா கொஞ்சம் கொஞ்சமா, 1/2 கிலோ 1/2 கிலோவா கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் நமக்கு வெயிட் போட்டிருக்கும். போன வருஷம் நான் வந்து 65 கிலோ இருந்தேங்க. இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து 68 கிலோ வந்துட்டேங்க, 70 கிலோ வந்துட்டேங்க. இவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கே அப்படிதான் கூடியிருக்கும். ஒரு மாசத்துல எனக்கு 10 கிலோ கூடிடுச்சு, 15 கிலோ கூடிடுச்சு, 20 கிலோ கூடிடுச்சுன்னா
மிகப்பெரிய தவறு. நீங்க அப்பனா உடனடியா உங்களுடைய மருத்துவர்கள் நாடணும். ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் அதிகமா எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் 1 மாசத்துல 10 கிலோ கூடும். சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கன்சீவ் ஆனவங்க, இல்ல இந்த ஐவிஎஃப்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா அங்க டாக்டரே சொல்லி விடுவாங்க. 1 மாதத்திற்கு 10 கிலோவிலிருந்து 15 கிலோ வெயிட் போடும். அதனால நீங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள வர்றீங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடி நல்ல வெயிட்ட குறைச்சிட்டு வந்துருங்கன்றுவாங்க. அவ்வளவுதான். அப்ப 1 மாசத்துக்கு 10 கிலோ வெயிட் போட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? சரிங்களா? ஆமா. அப்ப அது மாதிரி வந்து ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் நெறைய எடுத்துக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு சடனா கூடும். அது மிகப்பெரிய தவறு. அந்த மாரி வந்து அதிகமா வந்து சடனா கூடக்கூடாது. பாத்துக்கங்க. அப்ப படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு வந்தது நீங்க படிப்படியா தான் குறைக்கணும். அப்ப உங்க டார்கெட் எங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? 1 மாதத்திற்கு எனக்கு 1 கிலோ குறைஞ்சா போதும். அப்ப 12 மாசத்துக்கு 12 கிலோ குறைச்சுக்கலாம். அந்த வெயிட் உங்களுக்கு ஏறாது. அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்ல நல்லா ஃபிட்னஸ் ஆயிருவீங்க. அப்ப வ 2 வருஷத்துல என்ன ஆயிரும்? அழகா 24 கிலோ குறையும். இன்னும் சொல்லப்போனா 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் கூட நீங்க டார்கெட் வச்சீங்கன்னா, 1 மாதத்துக்கு 2 கிலோ, 2 கிலோ, 2 கிலோவா குறைஞ்சிச்சுன்னா, 12 மாதத்துல 24 கிலோ குறைஞ்சு ஃபிட்டா இருப்பீங்க. இது இது இப்படி தான் நீங்க வந்து கிராஜுவலா குறைக்கணுமே தவிர, சடனா குறைக்கணும்னு நினைக்க வேணாம். ரைட். அப்ப அந்த மாரி எக்ஸஸா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மசில்ஸ் அதிகமா இருக்குதுங்க. அத கரைக்கணுங்க. அத குறைக்கணுங்க அப்படின்னா, எளிமையாக ஒரு எண்ணெய் வீட்ல நீங்க தயார் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் வாங்கிக்கங்க. அந்த ஆலிவ் ஆயில் ஒரு 100 எம்எல் வாங்கிக்கங்க. அப்புறம் கருஞ்சீரக எண்ணெய் ஒரு 100 எம்எல் வாங்கிக்கங்க. இத 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக ஆயில். இத 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இத லேசா சூடு பண்ணி, இப்ப உங்களுக்கு தொப்பை இருக்குது. வயித்து பகுதியில அப்ளை பண்ணிட்டே வாங்க. அப்ளை பண்ணி 1 ஹவர் விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுக்கலாம். சரிங்களா? இல்ல துடைச்சுக்கலாம். அவ்வளவுதான். இத வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி இதே போல பண்ணிட்டே வாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. உங்களுடைய தொப்பை கரைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். டேப்ல முன்னாடி இன்ச்சஸ்ல அளந்துக்கங்க. டெய்லி பயன்படுத்திட்டே வாங்க. காலையில கொள்ளு கஞ்சி குடிங்க. அதுக்கப்புறம் வந்து அ வார்ம் வாட்டர் மட்டும் சாப்பிடுங்க. எண்ணெயில் பொரித்த உணவுகள் சாப்பிட வேண்டாம். இரவு உணவு ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துருங்க. மைதா மாவு ஐட்டங்கள் சாப்பிட வேண்டாம். இப்படி இதெல்லாம் தவிர்த்துட்டு இத கொண்டு வாங்க. அருமையா இருக்கும். இடுப்பு மசில்ஸ் மட்டும் போட்டிருக்குதுங்க. இதே எண்ணெய் இடுப்பு மசில்ஸ் தடவுங்க. இடுப்பு மடிப்பு அந்த தசை உங்களுக்கு ஃபிளாட் ஆகும். கை மசில்ஸ் மட்டும் தொங்குதுங்க. கை மசில்ஸ் அங்க வந்து தடவுங்க. ஆட்டோமேட்டிக்கா கை மசில்ஸ் ஃபிட் ஆகும். தொட மசில்ஸ் மட்டும் எல்லாம் அதிகமா போட்டிருக்குங்க, தொங்குதுங்க. அந்த தொட மசில்ஸ் மட்டும் குறைக்கணும். இந்த எண்ணெய அப்படியே தடவுங்க. அற்புதமா இருக்குங்க. இந்த எண்ணெய் இது மாதிரி உடலில் எந்த பாகங்களிலும் அதிகமா மசில்ஸ் போட்டிருக்குன்னா, அந்த மசில்ஸ் இறுக்கமா இருக்குன்னா, அத வந்து லூஸ் பண்ணி கரைச்சு கொண்டு வரக்கூடிய வேலைய அருமையா பண்ணும். இதுல நமக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்ல. அருமையா பண்ணலாம்ல. நேச்சுரல் ஐட்டம் தானே. ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? தினம்தோறும் இத நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, நாங்க பொதுவா சொல்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் நம்மளுடைய உணவுல மாற்றம், நம்மளுடைய மனநிலைகளில் மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். சரிங்களா? இப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரப்படும் பொழுது, நம்முடைய உடல் ஃபிட்னஸா மாறும். அதனால உணவுகளில் தவிர்க்க வேண்டிய உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், மைதா மாவு ஐட்டங்கள்ல உள்ள உணவுகள் தவிர்த்துருங்க. இரவு உணவு தவிர்த்துருங்க. நிச்சயமா மசாலா ஐட்டம், அந்த பொரிச்ச ஐட்டங்கள் இந்த மாரி விஷயங்கள தவிர்த்துக்கங்க. சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் வந்து சாப்பிட்டுக்கங்க. காலையில் கொள்ளு கஞ்சி சாப்பிட்டுக்கங்க. இந்த எண்ணெய அதிகமா மசில்ஸ் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிட்டு வாங்க. அருமையா உங்களுடைய உடல் எடை குறைந்து ஃபிட்டாக மாறுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய உடல் எடையை குறைத்து அனைத்து நோய்களில் இருந்தும் மீண்டு ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.